கொடுக்கப்பட்டு ஒரு பொருள் சமநிலையில் இருப்பதற்கு மொத்தம் 3 நிபந்தனைகள் பூர்த்தி செய்யப்பட வேண்டும். முதலாவது நிபந்தனை, 3 விசைகளும் ஒரு தளத்தில் இருத்தல் வேண்டும். ஒரு விசை மற்ற இரு விசைகளுக்கு எதிராக தாக்க வேண்டும். இரண்டாவது நிபந்தனை. மூன்றாம் நிபந்தனை பிரயோகிக்கப்படும் இரு விசைகள் மூன்றாம் விசைக்கு பருமனின் சமனாக எதிர் திசையில் அமைந்திருக்க வேண்டும். இப்போ நாங்கள் இதை நாங்கள் இங்கே ஒரு நியூட்டனும் இங்கே ஒரு நியூட்டனும் கொடுக்க போகிறோம். இங்கே 2 நியூட்டன் வரணும். அது மட்டும் இல்லாமல் இந்த இலைகள் வந்து இங்கால பக்கம் போகிறதுனால இது இந்த இலைகள் இங்கால வர்றதுனால இது எதிர் திசையில் தாக்குதுன்றதையும் நாங்கள் காட்டலாம். சொல்லுங்க. 200 கிராம் இருக்கு, அதாவது 2 நியூட்டன். நாங்கள் வர்றதை இப்போ பார்க்கலாம். இங்கே ஒரு நியூட்டன், இப்போ இங்கேயும் ஒரு நியூட்டன் இருக்கு, இப்போ இங்கே 2 நியூட்டன் இருக்கு. இப்போ நாங்கள் இதில் கூட்டுத்தொகைக்கு சமமாக வரதையும் நாங்கள் அவதானிக்கலாம். இங்கால பக்கம் 100 கிராம், அதாவது 1 நியூட்டன். இங்கால பக்கம் 100 கிராம், அதாவது 1 நியூட்டன் கொடுக்க போறோம். இப்போ இங்க 200 கிராம், அதாவது 2 நியூட்டன் வருதான்றதை அவதானிக்க போறோம். மூன்றாவது எளிய காட்சி.